அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் என்ற உங்களுக்கு அந்த பட்டியல் வந்திருக்கிறோம். எங்களுடைய தலைவரின் தலைமையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்தில் ஏன்னா வருங்கால தமிழகத்தின் ஒரே எதிர்காலம் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை நம்பி 2026 ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரே எண்ணமாக எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தமிழகம் முழுவதும் இருக்குது. அதை ஏற்றுக்கொண்டு இன்று பல்வேறு பகுதிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இன்று கட்சியில் இணைந்தனர். அனைவரும் உடனடியாக கட்சியில் அந்தந்த பகுதிகளில் உள்ள மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து அங்கெங்கே வேலைகளை துவங்க உள்ளனர். இது மட்டுமல்ல, தமிழகத்தில் பல்வேறு அதாவது முக்கிய பிரமுகர்கள் மட்டும் இங்கே இணைந்துள்ளனர். மற்றபடி அதற்கு கீழே உள்ள பொறுப்புகள் ஒன்றிய அளவில் நகர அளவில் உள்ளவர்கள் அங்கங்கே மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் அந்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னிலையில் இணைந்து வருகின்றனர். வர்ற தேர்தல் கண்டிப்பாக இந்த பொதுமக்கள் அனைவருடைய ஆசையுடனும் அனைவருடன் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் முனைய ஒரு வித்தியாசமான மாற்றத்தை தரக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்று நம்புவோம். அந்த எழுச்சி தான் இன்று ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தலைமை கழகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மற்றபடி ஏதாவது கேள்விகள் இருந்தால் பழையர்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு டாப்ஸ்னு ஒரு ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருக்காங்க. இல்லை, இது பெரிய ஏமாற்று வேலை. இன்றைக்கு ஒரே வரியில் சொல்லணும்னா மொத்தமாக அரசு ஊழியர்களை எப்படி இந்த முன்னாடி இவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்கல்ல, நாங்கள் இத்தனை வாக்குறுதி, அதே மாதிரி ஒரு வாக்குறுதி இப்போயும் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எந்த தேதி இல்லை, எப்போ இருந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா 10% இவங்க என்ன சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியில், பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படும். பழைய ஓய்வூதிய திட்டம் இதானா? இது பழைய ஓய்வூதிய திட்டம் கிடையாது. இதில் 10% அந்த அரசு ஊழியர்களிடம் இந்த சிபிஎஸ் கீழே பிடித்தம் செய்யப்பட்டு வருது. இது கிட்டத்தட்ட 20 வருஷமாக பிடிச்சிட்டு வராங்க. இப்போ அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் மாற்றப்பட்டதுலேருந்து சிபிஎஸ் ஸ்கீமில் எல்லாருக்கும் 10% பிடிச்சிட்டு வராங்க. ஸோ அந்த பிடித்தப்பட்ட பணம் இப்போ 20 வருடம் ஒருத்தர் இப்போ பணியாற்றிட்டு இருக்காங்கன்னா, இவங்க 20 வருடமாக அவங்ககிட்ட பிடிக்கப்பட்ட தொகை பார்த்திங்கன்னா 10%. அது போக கவர்மெண்ட்டோடைய கான்ட்ரிபியூஷன், அட்லீஸ்ட் அவங்க பிடிச்சப்பட்ட 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுடைய வட்டி எல்லாம் சேர்த்து இப்போ 50 லட்ச ரூபா இருக்கும். இந்த 50 லட்ச ரூபா அவங்களுடைய சம்பள பணத்திலிருந்து பிடிக்கப்பட்ட அந்த 50 லட்ச ரூபாய், குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷம் பணியாற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் இருக்கும். அந்த பணம் என்ன ஆகுது, அதை பற்றி எதுவும் சொல்லலை. இதில் கடந்த வருடம் ஒன்றிய அரசு ஒரு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கும் அது பெரிய ஏமாத்து வேலை. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா சூப்பர் அனிவேஷன் போட்டு நீங்கள் அதில் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 10%, அவங்களுடைய ஒன்றிய அரசு கான்ட்ரிபியூஷன் 18% போட்டு அதுலேருந்து வர வட்டி எல்லாம் சேர்த்து 10 வருஷத்துக்கு மேலே என்ன இருக்குதோ அதே போல் ஃபேமிலி பென்ஷனாக 60%. இதே தான் இவங்க வேறு வழியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வேறு மாதிரியாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கடந்த 4.5 வருடத்தில் ஆயிரக்கணக்கான, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 பேருக்கு மேலே ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க. 20,000 பேருக்கு மேலே பணியில் இருந்தபோது மரணம் அடைஞ்சிருக்காங்க. இவர்களுக்கு என்னன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை இவர்களுக்கு. ஏன்னா இவர்கள் வாக்குறுதி கொடுத்து இவர்கள் வாக்குறுதியை நம்பி ஏமாந்தவர்கள் கடந்த 4.5 வருஷத்தில் 25,000 பேருக்கு மேலே ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க. ஒரு கடந்த 4.5 வருஷத்தில் ஒரு 25,000 பேராவது பணியில் இருக்கும் பொழுது மரணம் அடைஞ்சிருப்பார்கள். ஸோ அவர்களுக்கு என்ன சொல்ல வருகிறார்கள்? அடுத்ததாக எதற்காக இந்த 10% கான்ட்ரிபியூஷன்? ஏன்னா நீங்கள் ஓய்வூதியம்னு போட்டுட்டு 10% எம்ப்ளாயிட்டு இருந்தே பிடிச்சிங்கன்னா இதுக்கு மேலே என்ன? இது பகல் கொள்ளை, நேரடியாக ஏமாற்றும் வேலை. இப்போயும் டேட்டு சொல்லலை. இவங்க அடுத்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் 2027, 28ன்னு சொல்லி ஏதோ ஒரு தேதியை முடித்து போட்டுருவாங்க. இவர்கள் அதாவது இன்றைக்கி இருக்கிற சங்கங்கள் எல்லாமே ஒரு காம்ப்ரமைஸ் சங்கமாக இன்றைக்கி இருக்கிற அரசு ஊழியர் சங்கங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கப்பட்டு விட்டது. அந்த சங்கங்கள் எல்லாம் என்னன்னே தெரியாமல் இவர்களை கீழே இருக்கிற அரசு ஊழியர்களை ஏமாற்றி வருகிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றேன்னு சொன்னவர்கள் ஏன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றாமல் இந்த 10% கான்ட்ரிபியூஷனை எம்ப்ளாயீஸ்லேருந்து பிடிக்கிறேன்னு சொல்கிறது? இப்போ கடந்த 20 வருடமாக பிடிச்சிருக்காங்க. அதை என்ன பண்ண போகிறீங்க? அதை நீங்கள் கொடுத்து தானே ஆகணும். 20 வருடமாக நீங்கள் பிடித்த அந்த 10% கான்ட்ரிபியூஷனை என்ன பண்ண போகிறீங்க? இது வரைக்கும் எந்த தெளிவுகளும் எதுவுமே இல்லை, தேதியும் இல்லை. இது தேர்தலை ஒட்டி, ஏன்னா கடுமையாக இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம் அவர்களை அறிவிச்ச இந்த போராட்டத்திற்கு வேறு வழியே இல்லாமல் அவர்கள் ஒரு மாய வழியில் அரசு ஊழியர்களை ஏமாற்றி உள்ளன்னு தான் சொல்லணும். இதில் எந்த தெளிவுகளும் இல்லை, எந்த தேதியும் இல்லை. இதே மாதிரி தான் எல்லாருக்குமே, எல்லா வகையிலும் எல்லாருமே அவங்க சொல்கிறப்ப 5,000 ரூபாய் பொங்கல் பரிசு தரேன்னு சொன்னாங்க. அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது 5,000 ரூபாய் தருவேன்னு சொன்னவங்க கடந்த 4 வருடம் எதையும் தராமல் இப்போ 3,000 ரூபாய் தருவேன்னு சொல்கிறது ஏமாற்று வேலை. இதெல்லாம் அரசு இங்கே இருக்கிற மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பணத்தை வரியாக பறிக்கப்பட்டு இவர்கள் 4.5 வருடம்
திமுக கொள்ளையடித்ததில் 1% கூட இன்று மக்களுக்காக போய் சேரவில்லை என்பதுதான். 4.5 வருஷமாக இவர்கள் அனைத்து துறைகளிலும், சென்னையில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி, மதுரை மாநகராட்சியில் ஒரு மேயர் மட்டும் 300 கோடி ஊழல். இந்த மாதிரி நீங்கள் இவர்கள் கொள்ளையடித்த பணத்திலிருந்து 1% கூட மக்களுக்காக போய் சேரவில்லை. கடைசியாக இந்த மாதிரியான பொங்கல் தொகுப்பு, இந்த மாதிரி கண் துடைப்புகள் 5000 ரூபாய் இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கப்போ தரேன்னு சொன்னாங்க. இப்போ 3000 ரூபா அனௌன்ஸ் பண்ணுறாங்க 4 வருஷம் கழிச்சு. இதெல்லாம் ஏமாற்று வேலை, தேர்தலை ஒட்டி நடக்கும் ஏமாற்று வேலை. இது மக்களுக்கும் நல்லா புரியும். இந்த மக்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவர்கள் 4.5 வருஷம் எல்லாம் ஓசின்னு சொல்லி என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வர்ற தேர்தலில் 26 என்ன செய்யணும், மக்கள் கரெக்டாக நிதானமாக அரசு ஊழியர்லேருந்து எல்லாமே எப்படி செய்யணுமோ அதை செய்வாங்க. ஏன்னா எல்லாம் இந்த 4.5 வருடம் அரசு ஊழியர்களுக்கு இவர்கள் ஏமாற்றிய அளவுக்கு யாருமே ஏமாற்றவில்லை. இப்போயும் தெளிவில்லை. வேற ஏதாவது வரைக்கும் ஜனநாயகம் திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படலை. நீங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க. உங்களோட நிலைப்பாடு என்னமா இருக்க போகுது? இல்லை, வேண்டுமென்றே ஒரு டிலே பண்ணுறாங்களோன்ற எங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. ஏன்னா கடந்த மாதம் 19ஆம் தேதியே அதை வந்து தணிக்கை குழுவினர் இதை பார்த்து விட்டனர். கடந்த வாரம் புதன்கிழமை வியாழனே வந்திருக்க வேண்டிய சான்றிதழ் இது வரைக்கும் வரவில்லை. வேண்டுமென்றே காலம் தாமதப்படுவதோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இன்னும் ஒரு சில இன்று மாலை வரை பார்ப்போம். என்ன இல்லை, அது கலந்து ஆலோசித்து விட்டு சொல்லணும். வேண்டுமென்றே காலம் தாழ்த்தப்படுதோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னால் இப்போ கடந்த மாதம் 19ஆம் தேதி பார்த்தது யார் செய்கிற என்னன்னு தெரியும். நான் இன்றைக்கி சாயந்தரம் வரை பொறுத்திருந்து பார்ப்போம். வரும் என்று நம்புவோம். முடிந்த அளவு இதுவரைக்கும் அந்த குழுவினருந்து எந்த தகவலும் இல்லை. அது எங்களுடைய தலைவர் அதுக்கான குழுவை ஆலோசித்து அந்த குழுவை எந்தெந்த அந்த கூட்டணி சம்மந்தப்பட்ட குழுக்களை அறிவிப்பார். அதுலேருந்து நடவடிக்கைகள் இருக்கும். இன்னும் நாட்கள் இருக்குது. ரெண்டு மாதம் இருக்குது தேர்தலுக்கான. இல்லை, நீ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லயோலா பழைய மாணவர்களோட இதில் 2வது சதவீதம், நீங்கள் 2வது இடத்துன்னு சொன்னீங்க. இப்போ 3வது இடம்னு சொல்கிறீங்க. சரி, கருத்து கணிப்புகள் எல்லாம் நீங்கள் பல இடத்துல பார்த்துருப்போம். ஸ்ரீலங்காவில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஸ்ரீலங்காவில் கருத்து கணிப்புகள் முதல்ல பார்த்தப்போ 3% சொன்னாங்க. 8 மாதத்துக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி 3% சொன்னாங்க. அதே இதில் தேர்தல் முடிந்த பிறகு போஸ்ட்போலில் 21% சொன்னார்கள். ஆனால் அன்றைக்கி இப்போ கவுண்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு 41% அவர்கள் வாக்குகளை பெற்றிருந்தார்கள். புதிதாக வந்த ஒரு சக்தியை யாரும் கணிக்கவே முடியாது. அதே போல தான் இன்று தமிழக மக்கள், அதாவது 70 வருடங்கள் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் இந்த 26 வரப்போகிறது. இது மாதிரியான ஒரு தலைவரை கடந்த நம்ம தலைமுறையில் நம்ம பார்த்ததில்லை. ஒரு நல்லவர், ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று மக்கள் நம்பும் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். இப்படி ஒரு தலைவர் இதுவரை தமிழகத்தில் நம்மளுடைய தலைமுறையில் பார்த்ததில்லை. கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவோடு, இந்த கருத்து கணிப்புகள்லாம் ஒன்றுமே இல்லை, பெரும்பாலான மக்கள் ஆதரவோடு எங்களுடைய தலைவர் முதல்வராக ஆவார். இல்லை, அது எங்களுடைய இல்லை நிறைய இல்லை இது எங்களுடைய தலைவர் எடுக்க வேண்டிய முடிவுகள். அது வர காலங்கள் அதுக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு அதெல்லாம் அதுக்கான பேச்சுவார்த்தை என்ன ஏதுன்னு சொல்லி நடக்கப்படும். இதுவரை அந்த மாதிரி அதாவது ஒரு ஒரு முடிவுகள் சொல்லக்கூடிய அளவிற்கு எதுவும் இல்லை. அது எங்கள் தலைவர் தான் கூட்டணி விரைவில் கொடுக்கப்படும். நாம் இந்த பொங்கலுக்கு முடிந்த பிறகு விரைவில் அதுக்கான தேதிகள் எங்களுடைய பொதுச்செயலர் வாயிலாக அறிவிக்கப்படும். இல்லை, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தலைவருடைய மக்கள் சந்திப்புகள் இருக்கும். தேர்தல் தேதிகள் அறிவிச்ச பிறகு தானே அதோடைய பிரச்சார பயண திட்டம் அது தக்கன. ஏன்னா எத்தனை நாட்கள் இருக்குதோ தேர்தலுக்கு, அவங்களுடைய இதுலேருந்து அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து எத்தனை நாட்கள் இருக்குதோ அதுலேருந்து தான் நம்ம தேர்தல் பயணங்கள் நம்ம முடிவு செய்ய வேண்டியிருக்கும். அதுலேருந்து பயணங்கள் முடிவு செய்யப்படும். நயினார் நாகேந்திரன் நேற்றைய தினம் பேசும்போது, பரப்புரையில் இறுதி நாள் பேசும்போது, கரூர்ல 41 பேர் இறந்தது டைரக்டா திமுக சார்ஜ் பண்றாரு, அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை சார்ஜ் பண்றாரு. ஆனா இது வரைக்கும் தாவேக்கா அந்த மாதிரி டைரக்ட் சார்ஜ் எதுவும் பண்ணல. இல்லை, நாங்கள் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கோம். இது கரூரில் ஒரு சதி திட்டம் இருக்குது. கரூரில் நடந்தது ஒரு முற்றிலும் ஒரு சதி செயல். ஸோ திரு நயினார் அவர்கள் வந்து வெறும் வாயில பேசிகிட்டு இருக்கிறத தான் அவங்க வந்து பிஜேபி வந்து 4.5 வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்களா, உங்களுக்கு ஏஜென்சி அவர்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் பேசினது உள்துறை அமைச்சரை வச்சுட்டு பேசியிருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? உள்துறை அமைச்சர் வாயிலாக ஒரு நடவடிக்கையாவது எடுத்து இந்த செந்தில் பாலாஜியை கைது செய்யாவது பார்த்துருக்கோம்ல. நயினார் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டு. என்னென்னா, செந்தில் பாலாஜி தான் கரூருக்கு மரணத்திற்கு 41 வெவ்வேறுடைய மரணத்திற்கு
காரணம்னு நயினா நாகேந்திரன் சொல்கிறார், உள்துறை அமைச்சர் வச்சுட்டு சொல்கிறார். அப்போ ஏஜென்சி உங்கள்கிட்ட தான் இருக்குது சிபிஐ, அப்போ நீங்கள் தானே நடவடிக்கை எடுத்துருக்கணும். நீங்கள் உடனே அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சு அவரை விசாரித்து அவரை கைது செய்யும் நடவடிக்கை இல்லாமல் நயினா நாகேந்திரன் இந்த மாதிரி வெறுவாயில் பேசிகிட்டு இருக்கிறத கொஞ்ச நாள் குறைக்கணும். அவர்கள் நடவடிக்கையே எடுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா வந்து நாங்கள் இது மாதிரி ஏஜென்சி எல்லாம் கையில் வச்சுட்டு நீங்கள் இது வரைக்கும் என்ன நடவடிக்கைகள் இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்க திமுக அமைச்சர்கள் மீது, இதுவரை ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளையாவது அவர்களாவது கொண்டு போய் என்ன நடவடிக்கையோ இல்லை தண்டனையாவது பெற்று தடுக்க முடிஞ்சுதா? ஸோ அந்த வேலையை அவர் செய்யணும். அதை விட்டுட்டு அவர் சும்மா பேசுகிறத விட்டுட்டு இதை செய்யணும். திமுக அரசும் இதுவரை அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தில் என்னென்ன மூடி மறைத்தார்களோ என்னென்ன செய்தார்களோ அது அனைத்தும் வெளிவர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமும். இதில் 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in.